அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மறுபடியும் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங், அதாவது நேற்று வந்து ஃபுல்லாக ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் வந்து நடந்தது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் எடுக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். பட் கேப் டவுன் வந்து நடக்கல. லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் லோவும் பிரேக் அவுட் பண்ணாமல் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆன மார்க்கெட். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஜோனில் வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து இந்த பாசிட்டிவ் வந்து கண்டினியூஷன் ஆகிறதுக்கான ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சூழ்நிலை வந்து இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நியூஸ் மூலயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து ரிசர்வ் பேங்க் ரெப்போ ரேட், ஆர்பிஐ ரெப்போ ரேட் கட். ஸோ அந்த ரேட் கட்டில் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 25 பாயிண்ட்ஸ் வந்து பேசிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து குறையறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சது அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து தொடர்ந்து வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் சைனா டீல் வந்து ஸோ அவர் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா சீனாவோட பிரசிடென்ட் வந்து அவர் வந்து நல்ல மனிதர் தான், ஆனால் அவர் கூட டீல் பண்றது ரொம்ப கடினமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் கண்டிப்பாக வந்து அவர் கூட வந்து ஒரு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதாவது என்ன சொல்லணும் ஒரு ஃபோன் பண்ணி பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வந்து எதிர்பார்க்குறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட நிறைய டேரிஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ மறுபடியும் அவர்கிட்ட பேசுகிறப்ப ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த யூஎஸ் சைனா அது கூட அப்புறம் பட் ஆர்பிஐ ரெப்போ ரேட் கட் வந்து 25 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இறங்குனா கண்டிப்பாக வந்து தொடர்ந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வர ஆரம்பிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஒரு தேர்ஸ்டே ஃப்ரைடே இந்த ரெண்டு நாளுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து இப்போதைக்கு வந்து இருக்கு. ஓகே, ஸோ டெக்னிக்கல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான். ஸோ பேங்க் நிஃப்டி அப்புறமா என்ன பேங்க் எக்ஸ், ஃபின் நிஃப்டி கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாங்கிறது இன்னைக்கு வந்து அவ்வளோ வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், சைடுவேஸ்ன்னு சொல்லிட முடியாது. மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டாய்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஆமா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கே தவிர ஒரு சைடுவேஸ் மூவ்மெண்ட்டுங்கிறது கிடையாது. ஓகே, ஸோ என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2971 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1633, டிக்ளைன்ஸ் வந்து 1256, கிட்டத்தட்ட நெகட்டிவாக கம்பேர் பண்ணுறப்போட பாசிட்டிவ் வந்து அதிகமாக வந்து இருக்கு. அன்சேஞ்சு வந்து 82. 52 வீக் ஹைல 58 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல பார்த்தீங்கன்னா 30 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்பர் சர்க்கியூட்ல 104, லோயர் சர்க்கியூட்ல 61. கிட்டத்தட்ட இந்த டேட்டாஸ் வச்சு பார்க்குறப்ப 52 வீக் அகைன் ஹைல வந்து அகைன் வந்து 58 ஸ்டாக்ஸ். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹைல வரல, பட் இந்த பாசிட்டிவ் ஜோன்ல வந்து கொஞ்சம் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேடிங் வந்து நடந்திருக்கு, கொஞ்சம் மேலே வந்திருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செக்டார் வைஸ் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைடு வந்து பெனிஃபிட்டாக வந்து இன்னைக்கு வந்து இருக்கு. ஸோ சிஎன்எஸ் ஐடி செக்டார்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 123 பாயிண்ட்ஸ். ஸோ இது வந்து பெரிய பாசிட்டிவ் க்ளோசிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 0.27, 0.14. ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1% வந்து தாண்டி வந்து செக்டார் க்ளோசிங் வந்து நடக்கல. ஸோ செக்டார் வைஸ் டேட்டாஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது வந்து 50-50 சான்சஸ் மாதிரி தான் காட்டுது. அதாவது ஒரு பையோ செல்லோ ரெண்டுமே இல்லாத மாதிரி ஒரு 50-50 சான்சஸ் மாதிரி காட்டுது. பட் க்ளோசிங் வந்து கொஞ்சம் கிரீன் கலர்ல முடிஞ்சிருக்குதே தவிர ஸோ இதை வச்சு நம்ம கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து ஒரு மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிறத சொல்லிட முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்ல ஒரு 16.60 பாயிண்ட்ஸ் வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கு பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ 1957, 16 நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் அதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெச்டிஎஃப்சி அந்த ஆர்பிஐ ரேட் கட் எல்லாம் நடக்கிறப்ப இந்த மாதிரி ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் இப்போ பாசிட்டிவ் க்ளோசிங்ல கொடுத்துருக்கிறது கொஞ்சம் நமக்கு வந்து சாதகமான ஒரு விஷயம் தான். ஸோ பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொஞ்சம் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ மற்றபடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசி பேங்க் இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் க்ளோசிங் தான். ஸோ மற்ற ரிலையன்ஸ் சைடு வந்தோம், நிஃப்டி சைடு வந்தோம் அப்படின்னா ரிலையன்ஸ் 18 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் க்ளோசிங். ஆட்டோ செக்டார்ல அதுவும் பாசிட்டிவ் க்ளோசிங். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் மட்டும் கொஞ்சம் -7. ஸோ மற்றபடி டிசிஎஸ்,
இன்ஃபோசிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ்ல வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ நமக்கு தேவையான ஒரு ஹை என்ன சொல்றதுன்னா ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங்ல தான் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து எக்ஸ்பைரி எந்த மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ அகைன் வந்து மேலே வருமா? இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல அப்படின்னா இந்த இடம் 24,502 தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட், 25,054 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்றதை விட ஒரு சேனல்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி அதாவது நிறைய தடவை பேசிட்டோம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எந்த இடத்துல இருந்து இந்த சேனல் அப்படின்னா மே 12th இருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாளுக்கு மேலே ஸோ இந்த ஜோன்லேயே தான் சுற்றிட்டு இருக்குது. கேண்டில்ஸ் வந்து இந்த ஜோன்லேயே தான் பார்த்தீங்கன்னா ஸோ மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ மேபி இந்த இடம் ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டாக ஒர்க் ஆனால் ஸோ நம்ம நாளைக்கு ஹையை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2-3 பாசிட்டிவ் நியூஸ் வந்து வந்திருக்கனால ஹையை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ தாராளமாக வந்து 24,800 இல்லை 900 நான் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பைரி அன்னைக்கு கொஞ்சம் சொதப்பினா கூட அந்த ஃப்ரைடே வந்து ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து செல் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கா அப்படின்னா இந்த லோ பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் இந்த லோ. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா கேண்டில் நான் சொல்றதுங்க மே 22ஓட லோ வந்து 24,462. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சா ஒரு நல்ல செல்லிங் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி வந்து ஸோ ஒரு சேனலோட சப்போர்ட்டை எடுத்துட்டு திரும்பறனால ஸோ பையிங் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹேமர் கேண்டில் கம்ப்ளீட் ஹேமர் கேண்டில்னு சொல்ல முடியாது, பட் பையர்ஸ் உள்ளார கொண்டு வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹெச்டிஎஃப்சி ஹை வெயிட்டேஜ் பேங்க் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக் வந்து ஹெச்டிஎஃப்சி. ஸோ அது கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ அதனால கண்டினியூஷன் ஆச்சு அப்படின்னா ஸோ அடுத்த டார்கெட் வந்து 56,094 அகைன் வந்து ஆல் டைம் ஹை வரைக்கும் நாம வந்து எய்ம் பண்ணிக்கலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணால் ஆல் டைம் ஹை வரைக்கும் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி வந்து எய்ம் பண்ணிக்கலாம். ஸோ சேம் அஸ் ஆஃப் பேங்க் எக்ஸும் அதே மாதிரி தான். ஸோ பேங்க் எக்ஸ் அந்த அளவுக்கு இன்னைக்கு மூவ்மெண்ட் கிடையாது, பட் ஹையா பிரேக் அவுட் பண்ணால் நம்ம தாராளமாக வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி மட்டும்தான் கொஞ்சம் வந்து டவுட்டாக இருக்கு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 26,264. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபின் நிஃப்டி அதாவது ஃபினான்ஸ் செக்டார் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வரும். ஏன்னா வட்டி குறைஞ்சது அப்படின்னா நிறைய பேர் கடன் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேங்க்கை கம்பேர் பண்ணுறதை விட இன்னொரு பேங்க்ல ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு 4 ஒரு 25 பைசா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பேங்க்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஸோ பொதுவாக சொன்னோம்னா வட்டி குறைஞ்சது அப்படின்னா லோன் அப்ளை பண்ணுறதுக்கு அதிகமான வந்து ஆளுங்க வருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஃபின் நிஃப்டி கொஞ்சம் க்ரோத் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணால் ஸோ 26,400 26,600 வர வரைக்கும் சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஜோனு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பேரலல் டைப்ல தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட் தான். நாளைக்கு கேப் அப்லையோ இல்லை ஹையை பிரேக் அவுட் பண்ணாலோ ஸோ கண்டினியூஸாக ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ மிட் கேப் ஸ்டாக்ஸ்ல வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என்எஸ்சி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிற நிறைய பாசிட்டிவ் ஸ்டாக்ஸ் வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸும் கூட ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல growth கொடுத்துருக்கு. இன்னைக்கு வந்து எந்த செக்மெண்ட்டுமே அவ்வளோ வந்து என்ன சொல்றதுன்னா பெரிய கேண்டில்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணல, எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் கேண்டில் தான். பட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 1.05% கிட்டத்தட்ட 133.50 வரைக்கும் மேலே கொண்டு வந்து க்ளோசிங் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஹையா பிரேக் அவுட் பண்ண ஒரு ஃபிளாட் ஓப்பன்ல ஓப்பன் ஆனாலும் ஸோ நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு கால் ஆப்ஷன் மேலே வர மாதிரி தான் இருக்கு. ஸோ மேபி செகண்ட் ஹாஃப்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஸோ செகண்ட் ஹாஃப்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியல. காலையில் மேபி காலையில் ஒரு ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ 24,800 வரைக்கும் வேணால் வரலாம் இந்த ஹை வரைக்கும். ஸோ இங்கே போயிட்டு இறங்குமா இல்லை அதையும் பிரேக் அவுட் பண்ணிருமாங்கிறத ஸோ நாளைக்கு நாம ட்ரேடிங்கில் பார்த்தா தான் தெரியும். ஸோ வேணும்னா நான் டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த கண்டிஷன்ஸ் ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மற்றபடி இந்தியன் யூஎஸ் டாலர் அகைன் இந்தியன் ருப்பி வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட $86 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம், ஏன்னா இது அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இறங்கத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுவும் நாளைக்கு தான் நமக்கு தெரியும். ஸோ நாளைக்கு நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில். ஸோ
க்ரூட் ஆயில் வந்து கிட்டத்தட்ட 5418 ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ஸோ மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து டச் ஆயிருக்கு, அதாவது டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து டச் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில் வந்து கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே ஃபார்ம் ஆனது அப்படின்னா ஸோ தாராளமாக செல்லிங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 5418 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம செல்லிங் எடுக்கிறப்ப கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் மஸ்ட். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நம்ம வந்து பேப்பர் ட்ரேடிங் கூட பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து எடுக்கலாம், ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுட்டு தான் பண்ணணும். இதை பிரேக் அவுட் பண்ண வேணா நம்ம வந்து பை போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த இடம் வந்து ஒரு செல்லிங் கண்டிஷன் தான். கிட்டத்தட்ட 5478 to 5418 வரைக்கும். சப்போஸ் இன்வென்ட்ரி டேட்டா சப்ளை வந்துருச்சு அப்படின்னா ஸோ இந்த இடத்தையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு 5418 பிரேக் அவுட் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா தாராளமாக இன்னொரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். 321.1 312. ஸோ 312 வந்தால் ஸோ நம்ம வந்து பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஜோனை, அதாவது நான் பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்துருச்சு ஆல்ரெடி. 316 இந்த இடம் 316.9க்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இதோட அடுத்த எண்டு பார்த்தீங்கன்னா 321.1 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னோட எண்டு இவ்வளோ தூரம் இருக்கு. ஸோ மினிமம் எண்டு வேணா இந்த இடத்துல 319. ஸோ ஒரு லாங் எண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 321.1 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல இருக்கு. ஸோ இல்லை அப்படின்னா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பையோ செல்லோ வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ். ஓகே, சேனல்ல இருந்து பார்த்தீங்கன்னா சேனலில் சப்போர்ட் எடுத்துட்டு ஸோ மார்க்கெட் வந்து இப்போதைக்கு திரும்பி இருக்கு பாசிட்டிவ் சைடு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக நிஃப்டி கொஞ்சம் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ வர சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா ஸோ வீடியோவில் தெரியிற இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி ஸோ அதோட டீட்டெயில்ஸ் சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்தால் கூட ஸோ நான் இன்னொரு வீடியோ கால் எடுத்து கூட அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.